ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரிஸ் டாக்ஸ். இந்த சேனல் நம்ம புதுசா ஓபன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தோம். அந்த சேனல் ஆரம்பிச்சு வெறும் இன்ட்ரடக்ஷன் வீடியோ மட்டுமே போட்டு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மேல நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க. அதுல எப்படிப்பட்ட கண்டென்ட் போட போறேன், என்ன பண்ண போறேன், எந்த ஐடியாவுமே இல்லாம ஒரு 50 பேருக்கு மேல எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க என் மேல இருந்த நம்பிக்கையில. அதுக்கப்புறம் அதுல ஒரு சில அனிமேஷன் கண்டென்ட்ஸ் நம்ம போட்டோம். கிட்ஸ் ரிலேட்டட், ஸ்டடி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ். ஆக்சுவலா அதுக்கும் நீங்க உங்க சப்போர்ட்ஸ் நிறையவே தந்தீங்க. என்னன்னா ஒரு சிலர் நீங்க உங்களோட ஃபேஸை காட்டி வீடியோ போடுங்க அனிமேஷன் இல்லாம இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு சில காலத்துக்கு அப்புறமேட்டு அந்த சேனல் நேமை ஹிடன் ஃபேக்ட்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி மாத்திட்டு அதுல ஒரு சில ஹாரர் கண்டென்ட்ஸ் போட்டோம். அதுக்குமே நிறைய வியூஸ்லாம் வந்தது. ஆனா 150 சப்ஸ்கிரைபர்ஸ் மேல அதுல சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அந்த சேனல் லாக் ஆயிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகல, நம்மளோட எஃபெக்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சுட்டு எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், ஸோ எப்படிப்பட்ட சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லாமே திங்க் பண்ணிட்டு ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இந்த ரிஸ் டாக்ஸ். நீங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரியே நான் என்னோட ஃபேஸை காமிச்சு என்னோட ஓன் வாய்ஸ்ல நிறைய கண்டென்ட்ஸ் இந்த சேனல்ல பண்ண போறேன். நிறையவே இன்ட்ரெஸ்டான நிறைய ஃபன்னான கண்டென்ட்ஸ் நிறையவே உங்களை என்டர்டெயின் பண்ண யோசிச்சு வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புறேன். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே என்னோட சேனலை எப்படி முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்ன பண்ண போறோம், எப்படிப்பட்ட கண்டென்ட் பண்ண போறோம்ன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடைய வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமே ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை என்டர்டெயின் பண்ண வரேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரிஸ்.